கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக பிரியமானவர்களே, நிலைத்திருத்தல் குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எவற்றில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பார்த்த வழியிலே முதலாவது நாங்கள் பார்த்தோம், கர்த்தரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது நாங்கள் பார்த்த காரியம் தான் அவருடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருக்க வேண்டும். மூணாவது நம்ம நாளிலும் பார்க்க போகிற காரியம், தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலை பெற்று நிலைத்திருங்கள். ஆண்டவர் எப்படி பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் அன்பாயிருந்தாரோ அதே அன்பு, பட்சவாதமற்ற அவருடைய அன்பு, தூய்மையான அந்த அன்பு எங்கள் மேலே பொழிந்தது. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், அதே அன்பை நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசு எங்களுக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பிலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏனென்றா நாம் அவரில் அன்பு கொள்ள வேண்டும். நாம் அவரில் அன்பு கூறுகிற பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். என்னடா எபேசியர் 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு சொல்லுகிறது. 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எபேசியர் 3வது அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களில் இருதயங்களில் வாசமாயிருப்பதனால் அன்பிலே வேறொன்றை நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அதாவது நம் கிறிஸ்து இயேசுனுடைய அன்பில் வேர் கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பில் நம்ம வேர் கொண்டு அகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பினுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அன்பு தான் ஆண்டவர்கள்ட்ட எதிர்பார்க்கிறார். அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமென்றா 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்ப நம்மளிடத்துல இந்த தேவனுடைய கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பு இல்லைன்னு சொன்னால் நாம் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை அறியாத நம்மால் நம் கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்ட நம்மால் இயேசு கிறிஸ்துவை வெளியில காண்பிக்க முடியாமல் இருக்கவும் முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, நம் ஆண்டவருடைய அன்பில் வேறுட்கொள்ள வேண்டும். யூதா தன்னுடைய நிருபத்திலே 11வது வசனத்திலே 21வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துக்கொள்ளுங்க. அப்ப நம்ம எப்பொழுதுமே தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதுல நாம என்ன செய்யணும், உறுதியாக எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று யூதா சொல்லுகிறான். அப்ப நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடையில் இருக்கிற அந்த அன்பு, அதில் நம்ம உறுதியாய் காத்துக்கொள்ளணும், வேர்கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழம் நீளம் உயரம் என்ன அகலம் என்னதென்று நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம அன்பின் தேவன் அன்பாகவே இருக்கிறவர் நமக்குள் அன்பாய் வாசம் பண்ணுவார். நாமும் கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களை வழிகாட்டுகிறவர்களாய் மாறுவோம். ஆகவே இந்த அருமையான காலை வேளையிலும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர் நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவனுடைய அன்பை உணர்ந்து அதில் வேர்கொண்டு அதிலே நாம் உறுதியாய் காத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அன்பை காண்பிப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். God bless you.